நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் நெசவாளர்களிடம் அடாவடியில் ஈடுபட்ட தாவேக நிர்வாகி சாலையில் கட்டியிருந்த நூல் மீது காரை ஏற்றிய வீடியோ இணையத்தில் வைரலாக இருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் அமுல் ஜெய்சிங், என்ன நடந்தது? அந்த நபர் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது? நிச்சயமாக நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் பாரதி நகர் வீரசக்தி விநாயகர் கோவில் தெருவில் நூற்றுக்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் வசித்து வருகிறார்கள். இவர்கள் கைத்தறி மற்றும் விசைத்தறி மூலம் சேலை நெய்து செய்து வருகிறார்கள். குறிப்பாக இங்கு தயாரிக்கப்படும் அந்த செரிப்புட்டா சேலைக்கு சமீபத்தில் மத்திய அரசு புவிசார் குறியீடும் வழங்கியிருந்தது. நெசவாளர்கள் தினமும் அந்த நூல்களில் ஏற்படும் அந்த சிக்கலை சரி செய்வதற்காக சாலையின் நடுவே நீளமாக நூலை கட்டுவது வழக்கம். வாகனங்கள் வரும்போது நூலை உயரே தூக்கி வழிவிடுவார்கள். இந்த நிலையில அந்த பகுதியில் வசிக்கும் தமிழக வெற்றி கழக ஒன்றிய செயலாளர் சிவா என்பவர் இன்று அந்த வழியாக தனது காரில் சென்றிருக்கிறார். அப்பொழுது செல்லும் பொழுது அந்த சாலையின் குறுக்கே நூல்கள் கட்டப்பட்டிருந்ததை கண்டு நெசவாளர்களிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறார். வழி ஏற்படுத்த தருவதாக கூறியும் அதை கேட்காமல் அந்த நூல் மீது காரை ஏற்றியபடி காரை நிறுத்தியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த நெசவாளர்கள் வீரவநல்லூர் காவல் நிலையத்தில் அந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகி சிவா மீது புகாரும் அளித்திருக்கிறார்கள். இதையடுத்து அந்த போலீசார் இரு தரப்பினரையும் நேரில் அழைத்து பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்கிறார்கள். இதற்கிடையில் அந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகி அந்த சிவா மீது நெசவாளர்களின் அந்த நூல் மீது அந்த காரை ஏற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரல் ஆகி வருகிறது. தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக உள்ள நிலையில அந்த அக்கட்சியினுடைய நிர்வாகி இந்த அடாவடி செயல் அந்த பகுதி மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சி. நெல்லை மாவட்டம் வீரவநல்லூரில் நெசவாளர்களிடம் அடாவடியில் ஈடுபட்ட தாவேக நிர்வாகி சாலையில் கட்டியிருந்த நூல் மீது காரை ஏற்றிய வீடியோ இணையத்தில் வைரலாக இருக்கிறது. விவரங்களை எமது செய்தியாளர் அமுல் ஜெய்சிங் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் அமுல் ஜெய்சிங், என்ன நடந்தது? அந்த நபர் மீது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட இருக்கிறது? நிச்சயமாக நெல்லை மாவட்டம் வீரவநல்லூர் பாரதி நகர் வீரசக்தி விநாயகர் கோவில் தெருவில் நூற்றுக்கும் மேற்பட்ட நெசவாளர்கள் வசித்து வருகிறார்கள். இவர்கள் கைத்தறி மற்றும் விசைத்தறி மூலம் சேலை நெய்து செய்து வருகிறார்கள். குறிப்பாக இங்கு தயாரிக்கப்படும் அந்த செரிப்புட்டா சேலைக்கு சமீபத்தில் மத்திய அரசு புவிசார் குறியீடும் வழங்கியிருந்தது. நெசவாளர்கள் தினமும் அந்த நூல்களில் ஏற்படும் அந்த சிக்கலை சரி செய்வதற்காக சாலையின் நடுவே நீளமாக நூலை கட்டுவது வழக்கம். வாகனங்கள் வரும்போது நூலை உயரே தூக்கி வழிவிடுவார்கள். இந்த நிலையில அந்த பகுதியில் வசிக்கும் தமிழக வெற்றி கழக ஒன்றிய செயலாளர் சிவா என்பவர் இன்று அந்த வழியாக தனது காரில் சென்றிருக்கிறார். அப்பொழுது செல்லும் பொழுது அந்த சாலையின் குறுக்கே நூல்கள் கட்டப்பட்டிருந்ததை கண்டு நெசவாளர்களிடம் அவர் வாக்குவாதம் செய்திருக்கிறார். வழி ஏற்படுத்த தருவதாக கூறியும் அதை கேட்காமல் அந்த நூல் மீது காரை ஏற்றியபடி காரை நிறுத்தியிருக்கிறார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த நெசவாளர்கள் வீரவநல்லூர் காவல் நிலையத்தில் அந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகி சிவா மீது புகாரும் அளித்திருக்கிறார்கள். இதையடுத்து அந்த போலீசார் இரு தரப்பினரையும் நேரில் அழைத்து பேச்சுவார்த்தையும் நடத்தியிருக்கிறார்கள். இதற்கிடையில் அந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகி அந்த சிவா மீது நெசவாளர்களின் அந்த நூல் மீது அந்த காரை ஏற்றிய வீடியோ சமூக வலைதளங்களில் தற்பொழுது வைரல் ஆகி வருகிறது. தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக உள்ள நிலையில அந்த அக்கட்சியினுடைய நிர்வாகி இந்த அடாவடி செயல் அந்த பகுதி மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அமுல் ஜெய்சி.